இந்த வீடியோவில் இந்த ஓல்டு சாரீஸையும் பெட் ஸ்ப்ரெட்டையும் யூஸ் பண்ணி ரோல் குஷன் ரெடி பண்ண போகிறோம். சாரீஸில் பார்டர் இருந்து அது ரொம்ப பல்ஜாக இருக்கும்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சாரீக்குள்ளே ஒரு சாரீ வச்சு இந்த மாதிரி நீட்டாக ரோல் பண்ணிக்கலாம். சாரீஸை தேவைப்பட்டால் அயன் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக இந்த பெட்ஷீட்குள்ளே வச்சுட்டு இதை ரோல் பண்ணிக்கிறேன். எல்லாத்தோட விட்டும் ஒரே அளவு இருக்கிற மாதிரி இருந்தால் தான் இந்த திக்னஸ் வந்து ஈவனாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸஸாக இருந்தால் ட்ரிம் பண்ணிக்கோங்க. இந்த ரோல் பண்ணது கலையாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு பக்கமும் ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா திக்கான நூல் எடுத்து நல்லா டைட்டாக இந்த ஓரத்தில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் கம்ப்ளீட்டாக நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். குஷன் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இன்னர் கவர் ரெடி பண்ணணும். ஸோ இந்த ரோலுக்கு தேவையான அளவுக்கு கிளாத் எடுத்திருக்கேன். தையலுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் எடுத்திருக்கேன். சைடில் வந்து ரெண்டு பக்கமும் 3 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ஓரத்தில் இப்படிதான் மடிச்சு தைக்க போகிறோம். அதுக்கு ஆப்போசிட் ரெண்டு சைட்லேயும் இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபோல்ட் பண்ணி ரெண்டு எண்டையும் ஜாயின் பண்ணியாச்சு. ரெடி பண்ண இன்னர் கவரை திருப்பிட்டு இந்த குஷனுக்கு இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ வித்து வயசில் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்ததுனால ரெண்டு சைட்லேயும் எக்ஸஸாக இருக்கும். அதில் வந்து இந்த கையிலேயே சின்ன சின்ன தையல் இந்த மாதிரி போட்டுட்டு அதை சுருக்கிட்டு ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். இந்த இன்னர் கவரை பர்மனெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு அவுட்டர் கவர் ரெடி பண்ண போகிறோம். இன்னர் கவர் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு அவுட்டர் கவர் ரெடி பண்ண போகிறோம். அவுட்டர் கவரும் ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் ரெடி பண்ணணும். பட் ரெண்டு சைட்லேயும் நாட் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ரெண்டு சைட்லேயும் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச் எடுத்துக்கலாம். வந்து நான் ரெண்டு சைட்லேயும் மடிச்சு தைச்சிட்டு சென்டரில் அது வந்து நாட் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ நாட்டையும் உள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கிளாத் அப்படியே ரோல் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். 4 சைட்லேயும் 1/4 இன்ச்சுக்கு சின்னதாக மடிச்சு தைச்சிட்டு அப்புறமா இந்த மாதிரி மடிச்சு தைச்சிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம நாடா இன்சர்ட் பண்ணணும். அந்த மாதிரி தைக்கும்போது ஓரத்தில் பிசுறு வராமல் இருக்கும். அதே மாதிரி இந்த ஜாயின் பண்ணும்போது கிளாத்தை மடித்து ஜாயின் பண்ணும்போது எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணாமல் இந்த நாடா இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம முடிச்சிடணும். இன்னர் கவருக்கு மேலே இந்த அவுட்டர் கவரையும் போட்டுறேன். ரெண்டு சைட்லேயும் நாடாவை சுருக்கி நாட் போட்டுக்கிறேன். வேஸ்ட்டு சாரியில் ரெடி பண்ண இந்த மல்டிபர்பஸ் குஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரெடியாக இருக்குது. ஸோ இந்த அவுட்டர் கவர் அழுக்காச்சுன்னா கூட இந்த கழட்டி வாஷ் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எங்கள் அம்மாவுக்கு லெக் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். See you all in my next video. Have a great day.